கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இப்படி சொன்ன தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அவர் வேதத்தில் செய்திருக்கிறார் என்று சொல்லி சிலவற்றை நம்ம தியானித்து பார்க்கலாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும்போது அவங்க யுத்தத்தை கண்டால் மனமடி வடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களை சமுத்திர வழியாய் செங்கடல் வழியாய் அவர்களை நடத்தி கொண்டு போறாரு. அப்போ பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி கடல். இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில. அப்போ ஆண்டவர் மோசே கூட பேசி மோசே சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அந்த செங்கடலை, ஒருவேளை அவ்வளோ பெரிய கடல், அது அந்த கடல் வழியா போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் தேவன் அந்த கடல்லையே தன்னுடைய நாசியின் சுவாச காற்றினால 2ஆக பிளந்து அது மிகவும் அந்த இடமே எப்படி இருந்ததாம், காய்ந்து போய் இருந்ததாம். அந்த ஜனங்கள் நடந்து போகிறதற்கு அவ்வளோ லகுவாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய நாசியின் சுவாச காற்றினால கடலையே பிளக்க கூடுமானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் அற்புதத்தை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, ஆரோனுடைய கோலை அங்க மகாபரிசுத்த ஸ்தலத்துல வைக்கும்போது அங்க அந்த ஆரோனுடைய கோல், உயிரற்ற அந்த கோல் பூ பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்ததான். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கை அப்படி காய்ந்து போய் ஒன்றுமில்லைங்கிற சூழ்நிலையில இருக்குமானால் இன்றைக்கு தேவன் உங்களைத்தான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாற வைக்கிறார் என்பதுதான் உண்மை, சத்தியம். மேலும் நம்ம பார்க்கிறோம், ஒரு யூத குலத்தையே அழிக்க தேடின ஆமான் அன்றைக்கு இரவு அவன் மொர்தெகாய்க்காக தூக்கு மரத்தை ஆயத்தம் செய்த அதே இரவு தேவன் ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடல. அந்த நாள் பார்த்து மொர்தெகாயை கனம் பண்ண வேண்டும் என்கிற நினைவு ராஜாவுக்கு தோன்றும்படி செய்த தேவன். அப்போ எவ்வளோ தூரம் தன்னுடைய பிள்ளைகள் மேல அவர் கரிசனையா இருக்கிறார் என்பதை நீங்க பார்க்கலாம். இதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நம்ம அறிவுக்கு எட்டாது. ஒருவேளை இது மொர்தெகாய்க்கே தெரியாது ஆமான் அங்க தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ஆனா தேவன் தன் பிள்ளைகள் மேல இரவும் பகலும் கண்ணோக்கமாய் இருக்கிறபடியினால தன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து நேர போகிறது என்பதை அறிந்து அதற்கு முன்பதாகவே நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணுகிற தகப்பன். ஒருவேளை இன்றைக்கும் எனக்கு இந்த தீமை நடந்துருமோன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா தேவன் அந்த தீமைகளை நன்மைகளாய் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில முடியப்படுகிறார். அதே போலதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த தரிசனம், மிகப்பெரிய தரிசனம் யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா சகோதரர் உன்னை குழியில போட்டப்போ அவன் நினைத்திருக்கலாம் தன்னுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுமோ அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் தரிசனம் கொடுத்த தேவன் தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். இதுதான் நம்முடைய தேவனின் வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். உங்களுடைய சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீர். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். இந்த நாள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிராய் தீட்டப்பட்ட எல்லா சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சிறையிருப்புகள் மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுகவாழ்வு துளிர்க்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கரங்களிலே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.